ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சர்வ சாஷா அபியான் எஸ்எஸ்ஏ அப்படின்னா என்ன வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ்எஸ்ஏ என்பது அனைவருக்கும் கல்வி என்ற அரசு திட்டம். 2001ஆம் ஆண்டு இந்திய அரசு தொடங்கியது. எஸ்எஸ்ஏனா அனைவருக்குமான கல்வி திட்டம். சர்வ சாஷா அபியான் இது 2001 இந்திய அரசு தொடங்கப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாகவும் கட்டாயமான கல்வி வழங்குதல். 6லேருந்து 14 வரைக்கும் உள்ள இந்திய குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்குதல். பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வருதல். பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூக குழந்தைகளை கல்வி வாய்ப்பை அதிகரித்தல். பள்ளி கட்டிடங்கள், கழிப்பறை, குடிநீர் வசதி, வகுப்பறைகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல். தமிழ்நாடு அரசு எஸ்எஸ்ஏவின் கீழ் சமூக அறிவியல் மற்றும் திறன் மேம்பாட்டு வகுப்புகள், அறிவியல் ஆய்வகங்கள், நுட்ப கல்வி ஐசிடி வசதிகள் வழங்கப்படுகின்றன. இது மத்திய மாநில அரசின் கூட்டு முயற்சியாகும். நாடு முழுவதும் கல்வி உரிமையை உறுதி செய்வது இதன் பிரதான நோக்கம். சர்வசாஷா அபியான் முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் உள்ள 6லேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கணும். அது மாதிரி பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்க்க வேண்டும். அது மாதிரி பின்தங்கிய பெண்கள் மற்றும் சமூக குழந்தைகளை கல்வி வாய்ப்பு அதிகரித்தல். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூலோட பில்டிங், டாய்லெட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டியை மேம்படுத்துதல். தமிழ்நாடு அரசு இந்த சர்வசாஷா அபியான் திட்டத்தின் கீழ் சமூக அறிவியல் மற்றும் திறன் மேம்பாட்டு வகுப்புகள், சயின்ஸ் லேபு, அப்புறம் ஐசிடி நுட்பக்கல்வி வசதிகளை மேம்படுத்துகிறாங்க. இது ஒரு மத்திய மாநில அரசின் கூட்டு முயற்சியாகும். இது நாடு முழுவதும் கல்வி உரிமையை உறுதி செய்வது இதன் பிரதான நோக்கமாக உள்ளது. இதுதான் சர்வசாஷா அபியான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.